அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் மதிப்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு தடவை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்தார்கள். அழைத்து சொன்னார்கள், ஜாஃபரே, சற்று நேரத்திற்கு முன்பாக வானவர் ஜிப்ராயில் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்தார்கள். வந்தவர்கள் சொன்னார், யா ரசூலல்லாஹ், ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் சலாம் சொன்னதாக நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் அவர்களுக்கு சலாம் சொன்னதாக நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். இதை கேட்ட ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள். சந்தோஷம் அடைய அடைய அழுக ஆரம்பித்து விட்டார்கள். ஆனந்த கண்ணீர் விட ஆரம்பித்து விட்டார்கள். அழுகையெல்லாம் முடித்ததுக்கு பிறகு நாயகத்தில் கேட்கிறார்கள், யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு சலாம் சொல்லியிருக்கிறானா? அல்லாஹு அக்பர், நான் பெரும் பாக்கியசாலி உடையவனாக இருக்கிறேனே என்று சொல்லிவிட்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜாஃபரே, அல்லாஹு தஆலா உங்களிடத்தில் 4 காரியங்களை பிரியப்படுகிறான், 4 காரியங்களை பார்த்து பிரியப்படுகிறான் என்று இந்த செய்தியை சொன்னார்கள். அந்த 4 காரியங்கள் என்னவென்று தாங்கள் கூறுகிறீர்களா என்று கேட்க ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த 4 காரியங்கள் என்பது எனக்கும் அல்லாஹுக்கும் இடைப்பட்டதாக இருக்கிறது. எனவே தங்கள் பொன்னான நாவால் சொன்னால் நன்றாக இருக்குமே. எப்படியாவது வானவர் ஜிப்ராயில் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் இந்த 4 காரியங்கள் உங்களிடத்தில் எத்தி வைத்திருப்பார்களே. ஆம் ஜாஃபரே, நிச்சயமாக வானவர் ஜிப்ராயில் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் இந்த 4 காரியங்களை பற்றி எனக்கு எத்தி வைத்தார்கள். அது முதலாவது என்னவென்று கேட்டால், தாங்கள் வாழ்நாள் முழுக்க இஸ்லாம் ஆகுவதற்கு முன்பதாகவே, ஈமான் கொள்வதற்கு முன்பதாகவே நீங்கள் அல்லாஹுக்கு எந்த வஸ்துவை கொண்டும் நீங்கள் இணை வைத்தது கிடையாது என்று இந்த செய்தியை சொன்னார்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், ஜாஃபரே, நீங்கள் வாழ்நாள் முழுக்க பொய் பேசியதே கிடையாது என்று சொன்னார்கள். மூன்றாவதாக சொன்னார்கள், ஜாஃபரே, உங்களுக்கு முன்னால் அருகாமையில் ஏதாவது ஒரு பெண் வந்து நின்று விட்டால் அவர்களை நீங்கள் தவறான பார்வையில் பார்க்க மாட்டீர்களாமே என்று கேட்க, நஅம் யா ரசூலுல்லாஹ், ஆம் யா ரசூலல்லாஹ், நான் 7 எடுத்து கூட நான் பார்க்க மாட்டேன். என் அருகாமையில் எந்த ஒரு பெண்மணி வந்து விட்டாலும் நான் தவறான பார்வையில் நான் அவர்களை பார்க்க மாட்டேன் என்று சொன்னார்கள். என் வயதுக்கு கீழ் உடையவர்களாக இருந்தால் நான் அந்த பெண்ணை சகோதரி போல் நான் நினைவிடுவேன். வயது அடைந்தவர்களாக இருந்தால் என் தாயை போல் நான் நினைவிடுவேன் என்று இந்த செய்தியை சொன்னார்கள். நான்காவதாக நாயகம் கூறினார்கள், வாழ்நாள் முழுக்க நீங்கள் மதுவை குடித்ததே கிடையாது, நுகர்ந்ததே கிடையாது என்று இந்த 4 செய்திகளை பார்த்து, 4 காரியங்களை அல்லாஹ் உங்களை பார்த்து பிரியப்படுகிறான் என்று நாயகம் சொன்னார்கள். அன்பானவர்களே, இந்த 4 காரியங்கள் ரமலானுடைய காலகட்டத்தில் நாம் முற்றிலும் இந்த பெரும்பாவங்களை விட்டு நாம் தவிர்ந்திருக்க வேண்டும். பெரும்பாவங்கள் செய்யாமல் இருக்க அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். வல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.